வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இதனால பார்த்துட்டு வருவோம். ஆல்ரெடி நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் பார்த்துட்டோம். இப்போ பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் நம்ம செக் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து சொல்லியிருந்தோம். அதை டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த ரேஞ்சிலேருந்து நம்ம செக் பண்ணலாம். அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துட்டா நல்லா புல்லிஷ் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். டெஸ்ட் தான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாரம் அந்த ரேஞ்சை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே பிரேக் பண்ணுது அப்படின்னா நல்லா மேலே போகலாம். ஸோ அகெயின் இந்த லெவலில் கீழே பிரேக் பண்ணாத வரை இது மேலே போகிறதுன்னு வாய்ப்புகள் வந்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹை லெவலில் பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மேலே, ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா டெம்பரவரியாக கீழே வரலாம். ஸோ இந்த இடத்துல இருந்தும் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஸோ இது அப்படியே நம்ம டேக்கு வருவோம். டேட் சார்ட்டில் வந்து பாருங்கள், இங்கே அந்த நிஃப்டிக்கு சொன்ன போலே இங்கே அந்த கோல்டன் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். அந்த லோவை கீழே பிரேக் பண்ணாத வரை அது புல்லிஷ் போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மேலே, ரிஜெக்ட் ஆகுதுன்னா கீழே வரலாம். இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்கணும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் அது வந்து அப்படியே வந்து பேரிஷ்க்கு போகலாம். அதனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரை புல்லிஷ் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ கன்ஃபார்ம் ஆனாலும் அது கூட ஸோ ஓவரால் எக்ஸாக்டாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்ததா அது கூட கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். ஸோ ஓவரால் நிஃப்டி போலவே பேங்க் நிஃப்டிலே வந்து அந்த கோல்டன் புல்லிஷோடைய லோ பிரேக் பண்ணாத வரை நம்ம புல்லிஷ் செக் பண்ணலாம். அந்த ரேஞ்சை தொட்டுட்டு அது பிரேக் பண்ணும் சமயத்தில் நம்ம அது பேரேஜ்க்கு உண்டான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கேயும் வந்து 4 முக்கியமான ரேஞ்ச் வந்து முக்கியமான லெவல்ஸாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதில் ஸோ இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் நான் நீளமான பிக் போட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்சை போய் தொடுதான்னு செக் பண்ணலாம். அது பிரேக் பண்ணுதான்னு செக் பண்ணலாம். பிரேக் பண்ணால் அடுத்த ரேஞ்சு, அதுக்கப்புறமா அடுத்த ரேஞ்சு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே. ஸோ மேலே வந்து 2 ரேஞ்சு, கீழே 2 ரேஞ்சு, டைரெக்டாக கீழே வரலாம். கீழே இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணதுன்னு அடுத்த ரேஞ்சு, ஒருவேளை இங்கேருந்தே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே. கீழே இருந்தும் அந்த ரேஞ்சுக்கு சப்போஸ் வருது அப்படின்னா அங்கே இருந்தும் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படியே மேலே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நான் 4 ரேஞ்ச் செக் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு. ஸோ சிபிஆர் ரேஞ்சில் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம சிபிஆரில் அந்த ரேஞ்சில் செக் பண்ணலாம். சிபிஆரில் பை பண்ண R1, R1 தாண்டின R2. இது R1 ரிஜெக்ட் ஆகுனா திரும்ப S1 வரைக்கும் வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. S1 கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா அது அப்படியே S2 போகலாம். சிபிஆரில் செல் பண்ண வேண்டாம். ஸோ S1லேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா திரும்ப R1 போகலாம். ஸோ இதுதான். ஸோ அப் சைடாக டவுன் சைடாக அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக இந்த ரேஞ்சை வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சை மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா மேலே, லோ பிரேக் பண்ணாத வரை மேலேன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கே ரெசிஸ்டன்ஸ் தொட்டுச்சு, சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே, ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணாத வரை தொடர்ந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலையில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.